டிஎன்பிசி குரூப் அண்ட் 2A எழுதுறீங்க ஓஎம்ஆர் சீட் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பீங்க. ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனீங்க எப்படி அப்ரோச் பண்ணேன்னு தெரியுங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இது தாங்க டிஎன்பிசியோட அப்கமிங்கில் வந்த ஓஎம்ஆர் சீட். ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரெடி குரூப் 4 எழுதுனீங்களுக்கு தெரியும் இந்த ஓஎம்ஆர் சீட் பற்றி. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே உங்களோட ஃபோட்டோ ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே நேமு டீட்டெயில்ஸ் உங்கள் எக்ஸாம் எல்லாமே ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் எதுவுமே ரைட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே புக்லெட் நம்பர் மட்டும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஷின் பேப்பரில் வந்து ரைட் சைடு இருக்குது. ஓகேங்களா, அந்த நம்பரை பார்த்து நீங்கள் கரெக்டாக எழுதிக்கணும். 4 டிஜிட் நம்பராக இருக்குது. ஓகேங்களா, 4 டிஜிட் நம்பர் ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு ஃபஸ்ட் நம்பர் வந்து 1 இருந்துச்சுன்னா 1ங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்பர் 2 இருந்துச்சுன்னா 2ங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ண, அதுக்கடுத்த நம்பர் 2 இருந்துச்சுனாலும் அந்த காலத்துக்கு நேரே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதே போல் இந்த பாக்ஸ் ஃபில்அப் பண்ணி முடிச்சுன்னா உங்களோட சைன் இங்கே போடணும், சைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 200 கொஷின் ஷேர் பண்ணுவீங்களா, பொறுமையாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ்லேயே 2 கொஷின் ஷேர் பண்ணிடாதீங்க. பொறுமையாக பதட்டம் இல்லாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கனாவே 200 கொஷின் கரெக்டாக போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வைப்பீங்க. நீங்கள் 200 கொஷினும் ஃபுல்லுமே கருமையாக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லி கேட்டுப்பாங்க. ஃபுல்லுமே ஷேர் பண்ணியிருப்பீங்களான்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஃபுல்லுமே ஷேர் பண்ணிங்கன்னா எஸ்ஸுங்க. சப்போஸ் நீங்கள் ஷேர் பண்ணலைன்னா நோ கொடுத்து எவ்வளோ கொஷின் நீங்கள் ஷேர் பண்ணலின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் எல்லா கொஷினுமே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 0 போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. பேக் சைடில் இப்படி இருக்குங்க. இங்கே வந்து எக்ஸாம் ஹால் டியூட்டி பார்க்குறீங்க, சைன் போட்டுருவாங்க. ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை. முன்ன இருந்த OMR சீட்டில் தான் 200 கொஷின் வேல்யூ பண்ணி ஆட் பண்ணி எவ்வளோ ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி எவ்வளோ டி எவ்வளோன்னு சொல்லி போடுற மாதிரி இருக்குது. இந்த டைம் எதுவுமே கிடையாது. அந்த டைம் அது மாதிரி இருக்கும்போது காமன் நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இந்த டைம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டைமும் கிடையாது. உங்களோட டைமுக்குள்ளேயே நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, மறக்காமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கனாவே எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுவீங்க. இங்கே ஏபிசிடி மட்டும் ஒரு கொஸ்டின்லேயே 2க்கு ஆன்சர் பண்ணிடுறீங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அதுதான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, மறக்காமல் ஃபாலோ பட்டனை தட்டி